இதை தான் நம்ம எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த 9வது நாள் தான். இதை நவகிரகங்களில் கேதுவினுடைய ஆதிக்கம், அந்த கேதுவினுடைய தாக்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம எடுத்துக்க முடியும். ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நவகிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய தன்மைகளும் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் சங்கடமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துதா, அதற்கான பிரீத்தியாக நமக்கு ஒரு பரிகாரமாக இந்த நவராத்திரி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நவராத்திரி வழிபாடுலேயே இந்த நவகிரகத்திற்கான பிரீத்தியையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 9 தேவதைகளையும் அந்த 9 கிரகங்களுக்கான பரிகாரமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே அந்த நவகிரகங்களுடைய தாக்கங்களும் நமக்கு குறையும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த 9வது நாள், இதை தான் நம்ம எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த 9வது நாள் தான். அந்த சரஸ்வதியினுடைய அருள்கடாட்சம் நிறைந்த, சரஸ்வதி தேவியினுடைய அருள்கடாட்சம் நிறைந்த ஒரு நாள், சரஸ்வதி பூஜையாக நம்ம கொண்டாடக்கூடிய அந்த 9வது திதி, நவமி அப்படிங்கிற ஒரு திதி தான் நம்ம எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். நம்ம ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய அந்த செயல்களினுடைய நிகழ்வுகளை, வெற்றி சின்னங்களை, அது ஒரு மிஷினாக இருக்கட்டும், நம்ம வாகனம் ஓட்டுறாங்க, ஒரு டிரைவராக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கடவுள் யார் அப்படின்னா அந்த வாகனம் தான். இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கடவுள் யாருன்னா அந்த சிஸ்டம் தான். இப்போ அதுவே எந்த ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த கடவுள் யார் அப்படின்னா அவங்களுடைய மூலதனம் அப்படிங்கிறது அந்த நூல்கள் தான். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்ம ஆயுத பூஜையாக அன்னைக்கு தான் நம்ம கொண்டாடுறோம். இதை நவகிரகங்களில் கேதுவினுடைய ஆதிக்கம், அந்த கேதுவினுடைய தாக்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம எடுத்துக்க முடியும். இந்த 9வது தேவதையை மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம். சித்திராத்திரின்னு பேர் இவங்களுக்கு. சித்தி, நம்மளுக்கு அந்த வாக் சித்தியை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சரஸ்வதி, கேது பகவானின் அதிதேவதை யார் அப்படின்னா அந்த சரஸ்வதி தேவி. அதனால் யானகாரகன் அப்படின்னு சொல்கிறது கேதுவை சொல்லுவாங்க. அந்த யானகாரகனுக்கு யானவாணியான சரஸ்வதி தேவி தான் அதிதேவதையாக வர்றாங்க. அதனால் இந்த 9வது நாள் நவமி தேதி அன்று அந்த சித்திராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியை நம்ம வணங்குகிறோம். இந்த வாசனை பொடிகளால் கோலமிடுதல், இதை எப்படி பூஜை பண்ணணும்? இந்த 9வது நாளை நம்ம அரிசி மாவினால் கோலம் போடுவோம். இங்கே அந்த வாசனை திரவியங்களால் கோலம் போடுதல். மலர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாமரை மலர், மறிக்கொழுந்து. அன்றைக்கி நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்ன? தாமரை மலர், மறிக்கொழுந்து. வசந்த ராகம், தேவகானத்தில் வசந்த ராகம். இங்கே நெய்வேத்தியமாக என்ன, நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம், சரஸ்வதி பூஜை அப்படின்னாவே அவள், பொரி, கடலை, வெல்லம், சுண்டல் இதெல்லாம் அவிச்சு வச்சு கும்பிடுவோம் இல்லையா? இங்கே அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி வெல்லம் போட்டு செய்யக்கூடிய அந்த அக்கார வடிசல், பால் பாயாசம் அப்படிங்கிறத இங்கே நைவேத்தியமாக வைக்கிறாங்க. பட் அதற்காக அவள், பொரி, சுண்டல்லாம் வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து இந்த அக்கார வடிசல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நைவேத்தியத்தையும் நம்ம செஞ்சு வைக்கிறது நல்லது. அடுத்ததாக இங்கே மலர்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பழம், எந்த வகையான பழங்களாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம பயன்படுத்தலாம். நைவேத்தியமாக நம்ம நிறைய பழ வகைகளை வைக்கலாம். ஏன்னா இந்த கேதுனாவே பல கலர்கள், பல நிறங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறோம். சர்க்கரை பொங்கல், முடியாதவங்க சர்க்கரை பொங்கலாவது அன்றைக்கி, அக்கார வடிசல் செய்ய முடியாதவங்க பச்சரிசி போட்டு வெல்லம் போட்டு சர்க்கரை பொங்கலாவது அன்றைக்கி நைவேத்தியமாக வச்சுடுங்க. இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதோடு அந்த கேதுவுக்கு பிரீத்தி செய்யக்கூடிய விதமாக இந்த கேது பகவானையும் நம்ம வழிபாடு செய்கிறோம். இந்த நவராத்திரி கொழு அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொரு படிநிலைகளாக பார்க்கும்போது ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, அந்த 6வது படிகளில் 6 அறிவு கொண்ட மனிதர்களுடைய அந்த நிகழ்வுகள் நிறைய. அந்த கொழு வைக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 6வது படியில் என்ன வச்சுருப்பாங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி, மேலதாளம் வாசிக்கிற மாதிரி, ஒரு செட்டியார் ஆட்சி, இந்த மாதிரி நல்ல மங்களகரமான ஒரு நிகழ்வுகளை வச்சுருப்பாங்க. 7வது படியில் என்ன பண்ணுவாங்க, அந்த சப்த மாதர்கள், சப்த மாதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள அந்த 7 தேவதைகளை வச்சுருப்பாங்க. அடுத்து 8வது அப்படிங்கிறப்போ
அந்த அஷ்டலக்ஷ்மிகள் அப்படிங்கிறது அந்த 8வதாக. நம்ம மகான்கள் சித்தர்கள், நம்ம 6 அறிவுக்கு மேலே உள்ளது எல்லாமே மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் தேவாதி தேவர்கள் அப்படின்னு எல்லாரையுமே அங்கே கொண்டு வந்துடலாம். 10 அப்படின்னா 9வது அப்படிங்கிறப்போ நவகிரகங்கள், 10வது படி 11 படிகள் கூட வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ 10வது படிகளில் தசாவதார மூர்த்திகளுடைய சொரூபங்கள். இந்த 11வது படியில் என்ன பண்ணலாம், அந்த ஆதி பராசக்தி விநாயக பெருமான் நடுநாயகமாக, அந்த ஆதி பராசக்தி பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த நவராத்திரி கொலு அண்ட் நவராத்திரி விழா, அந்த நவராத்திரி பூஜை, அந்த துர்காவுக்கான பூஜை, அந்த 9 தேவதைகளுக்கான பூஜை, 9 நவகிரகங்களுக்கான பூஜைகள்னு இப்படி இந்த நம்ம ஜாதகத்தில் இயக்கக்கூடிய அந்த கிரக பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இங்கே இருக்குது. சரி, இந்த 9வது நாள் கேதுவுக்குரிய பரிகாரம்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு என்னென்னலாம் தீர்வு கிடைக்கும்னா, இந்த மனசு விரக்தியான மனநிலையில் இருக்கிறவங்க, எல்லாத்தையுமே ஒரு வெறுமையாக சூனியமாக பார்க்குறவங்க, மனம் வெறுத்து குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறவர்கள், இவங்க எல்லாமே இந்த சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யக்கூடிய இந்த 9வது நாள் பூஜையில் கலந்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேதுன்னா தடை தாமதங்கள், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தடையாக இருக்குங்க அப்படிங்கிறவங்களும் இந்த 9வது நாள் நம்ம வழிபாட்டில் கலந்துக்கலாம். சரி, இந்த 9 நாளை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? 10வது நாள் விஜயதசமி, வெற்றியை, அந்த துர்காதேவி தன்னுடைய அந்த மகிஷாசூரனை வதம் செய்து வெற்றி கண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த 10வது நாளை நம்ம விஜயதசமியாக கொண்டாடுறோம். அன்னைக்கு இந்த நவகிரகங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அன்றைக்கி போய் நம்ம ஏதாவது ஒரு குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவங்கள்ட்ட ஒரு உபதேசத்தை வாங்கிட்டு, அங்கே ஏதாவது ஒரு கோவிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றோம். அந்த கோவில்களில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களை யார் இயக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அல்லது உங்களுடைய பிறந்த கிழமையின் அதிதேவதையாக இருக்காங்களோ அந்த ஆலயங்களுக்கு நீங்கள் போங்க, அவங்களை வழிபாடு பண்ணுங்கள். இந்த விஜயதசமி அன்று ஒரு நாள் ஒரு செயலை நம்ம தொடங்குகிறோம். அன்றைக்கி இந்த 9 நவராத்திரிகளுடைய நிகழ்வுக்கு அப்பால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காம குரோத நிகழ்வுகள், கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே, ஏன்னா துஷ்டனை ஒழிக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 9. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 9 குணங்களில் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அதை நாமளே இந்த 9 நாட்களில் தொடச்சி எரிஞ்சிடணும். அந்த ஒரு சுத்தமான ஒரு புனிதமான ஒரு ஆத்மாவாக அந்த 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு இனிமேல் வாழ்க்கையில் ஒரு புதிய பயணம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புதிய கணக்குகள் எழுதி தொடங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த நவராத்திரியின் விழா, இந்த வழிபாடு, அந்த துர்காதேவியினுடைய அனுகிரகங்கள் நமக்கு எல்லா விதத்துலேயும் பலன்களை தரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த நவராத்திரியை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்.